என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு கழகம் இரண்டாக உடைந்தது. அப்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் 33% வாக்குகளை மட்டுமே பெற்ற கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் மிக பெரும்பான்மையான மக்கள் கருணாநிதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனை புரிந்து கொண்ட புரட்சி தலைவரின் உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து தொடர்ந்து இயக்கத்தை நடத்தும் பொறுப்பை என்னிடம் தந்துள்ளனர். அனைவரது ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு தந்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தையும் திரும்ப பெற்றிருக்கிறோம். சுய லாபத்திற்காக எதையும் செய்யக்கூடிய திமுகவை வரும் தேர்தலிலும் திமுகவினருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுகிறேன். எனக்கு இழைத்த கொடுமைகளோடு நில்லாது தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். நாட்டையே அந்நிய சக்திகளுக்கு காட்டிக் கொடுத்தார்கள். வன்முறைகள் வளர்வதற்கு ஒத்துழைப்பை தந்தார்கள். இவ்வாறான தேச விரோத காரணங்களுக்காக மத்திய அரசு கருணாநிதியின் ஆட்சியை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. இம்மாதிரி தேச நலன்களுக்கு விரோதமானவர்களை பொது வாழ்க்கையிலிருந்தே அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பற்ற ஆட்சி நடத்தி விலைவாசி உயர்விற்கு காரணமானவர்கள், பேச்சிலும் செயலிலும் கண்ணியத்தை காப்பாற்ற தவறியவர்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தவர்கள், நாட்டு நலனை விட தங்கள் வீட்டு நலனை பெரிதாக மதித்தவர்கள், லஞ்ச லாவண்ய ஊழலில் பகிரங்கமாக ஈடுபட்டவர்கள், ஒழுங்கு கட்டுப்பாடு ஆகியவற்றை துச்சமென மதித்தவர்கள், இவ்வாறு பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மறந்து அரசியல் அநாகரிகத்தை வளர்த்த திமுகவுக்கு இந்த தேர்தல் முடிவு தக்க பாடமாக அமைய வேண்டும். ஏழை எளியவர்களுக்காக ஆட்சி பொறுப்பினை ஏற்று சிறப்புடன் ஆண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியில் நடக்கும் எங்களுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவை தாருங்கள் என பணிவோடு வேண்டுகிறேன். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க.